இன்னைக்கு நம்ம சென்னையில் அவள் விகடன் நடத்தும் சமையல் சூப்பர் ஸ்டார் சீசன் 2 தாங்க நடந்துட்டுருக்கு. அதுவும் நம்ம மயிலாப்பூரில் இருக்கிற சாந்தோம் கம்யூனிட்டி ஹாலில் தான். ஸோ அதுக்கு நானும் பார்ட்டிசிபேட் பண்ண போயிருந்தேன். போனதுமே ரெஜிஸ்ட்ரேஷன் அப்புறமா தீனா சாரும் வந்துட்டாரு. வந்ததுக்கப்புறம் எல்லாரோடையும் இன்ட்ராக்ட் பண்ணாரு. நிறைய மோஸ்ட் ஆஃப் த கேர்ள்ஸ் சொல்கிற ஒரு காமனான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சமைக்கிறதுக்கு அப்ரிசியேஷன் கிடைக்காது, என்ன சமைச்சாலும் நோ அப்ரிசியேஷன் அப்படிங்கிற வார்த்தையை சொன்னாங்க. ஸோ நிறைய பெண்கள் அப்படி தான் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கான வாய்ப்பாக தான் இது பார்க்குறாங்க. எக்கச்சக்கமாக சமைச்சு வச்சுருந்தாங்கங்க. ஒருத்தவங்க 50 டிஷ்ஷுக்கு மேலேயும் சமைச்சு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பொண்ணுங்க மட்டும்தான் சமைக்கணுங்கிற காலம் போய் இப்போ பசங்களும் பொண்ணுங்களை விட க்ரியேட்டிவாக யோசிக்க ஆரம்பித்து சமைச்சு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. நான் ரொம்ப ஆச்சரியமாக பார்த்துட்டு இருந்தேன். ஒரு பையன் அவ்வளோ க்ரியேட்டிவாக பண்ணிட்டு இருந்தான். அப்புறமா தினா சார் வந்துட்டு என்னோட ஃபுட்டையும் டேஸ்ட் பண்ணி பார்த்தாரு. ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொன்னார். அதுவும் எங்கள் ஊர் டிஷ்ஷு தான் நான் செஞ்சு எடுத்துகிட்டு போயிருந்தோம். ஒவ்வொருத்தவங்களும் அவங்களோட எக்ஸ்ட்ரீம் க்ரியேட்டிவிட்டி அதில் காமிச்சிருந்தாங்க. மேலே சமைச்சு எடுத்துகிட்டு வந்ததுனால அதுலேருந்து பெஸ்ட்டான 10 டிஷ்ஷை மட்டும்தான் இதில் சூஸ் பண்ணி ஃபைனலுக்கு எடுத்துகிட்டு போவாங்க. அதுலேருந்து 3 பேரை செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ எனக்கு இந்த வாட்டி கிடைக்கல. ஆனால் என்னோடய டிஷ்ஷு ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு அங்கே இருந்தவங்க எல்லாருமே டேஸ்ட் பண்ணி சொன்னாங்க. அதுவே எனக்கு பெரிய அச்சீவ்மெண்ட் தான். ஸோ இதுக்கப்புறம் நீங்களும் இந்த மாதிரி சான்ஸுக்காக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா, நாளைக்கு கொளத்தூரில் நடக்குது. கண்டிப்பாக நீங்கள் போய் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். எவ்ரி இயர் அவங்க நடத்துவாங்க. நீங்கள் அவள் விகடன் பேஜை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். அவ்வளோதான். டாடா பை பாய். see you next time.